ஸ்மார்ட் போன் உலகில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் நிறுவனங்கள் எப்போதும் போட்டி போட்டு வருகின்றன. இந்த ஆண்டு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் மற்றும் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 ஆகிய இரண்டு முதன்மை சாதனங்கள் சந்தையில் உள்ளன. இவை இரண்டும் பிரீமியம் பயனர்களை இலக்காகக் கொண்டவை. ஆனால் அவை வெவ்வேறு தத்துவங்களுடன் அணுகப்படுகின்றன. ஐபோன் பாரம்பரிய ஸ்லாப் வடிவமைப்பை கொண்டுள்ளது. சாம்சங் மடிக்கக்கூடிய வடிவ காரணியுடன் வருகிறது. இந்த இரண்டு முதன்மை சாதனங்களையும் வடிவமைப்பு, கேமரா, விவரக்குறிப்புகள் மற்றும் அம்சங்களின் அடிப்படையில் ஒப்பிடுவோம். ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அலுமினியம் மற்றும் மேட் கிளாஸ் கலவையுடன் வருகிறது. வயர்லெஸ் சார்ஜிங்கிற்கான மேக்ஸேஃப் காயில் பின்புறத்தில் உள்ளது. டிஸ்ப்ளேவில் செராமிக் ஷீல்ட் 2 பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கீறல் எதிர்ப்பை மேம்படுத்துகிறது. புதிய ஆண்டிகிளேர் பூச்சுடன் வருகிறது. இந்த சாதனம் ஒரு தட்டையான உலோக சட்டகம் மற்றும் ஒரு முக்கிய கேமரா பிளாட்டோவை கொண்டுள்ளது. ஆப்பிள் சிறிய கண்ணாடி பேனல்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பூச்சுகளுடன் நீடித்துழைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளது. மறுபுறம் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 அதன் மடிக்கக்கூடிய வடிவமைப்பை தொடர்கிறது. வெளிப்புற ஷெல்லில் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 பாதுகாப்பும் முன்புறத்தில் கொரில்லா ஆர்மர் 2 பாதுகாப்பும் உள்ளது. சாம்சங் ஒரு சோதனை கட்டமைப்பை வழங்குகிறது. இது திரை பயன்பாட்டை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டு சாதனங்களும் 6.9 இன்ச் பேனல்களை கொண்டுள்ளன. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் சூப்பர் ரெட்டினா X.TR OL.IT டிஸ்ப்ளேவுடன் வருகிறது. இது 1 முதல் 120 ஹெர்ட்ஸ் வரை டைனமிக் புதுப்பிப்பு விகிதங்களை கொண்டுள்ளது. ஆப்பிள் 7 அடுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் பூச்சு சேர்த்துள்ளது. இது பார்வையை மேம்படுத்துகிறது. டைனமிக் ஐலேண்ட் கடவுட் ஃபேஸ் ஐடி சென்சார்களை கொண்டுள்ளது. இது ஆப்பிளின் பாரம்பரிய அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. இதற்கிடையில் கேலக்ஸி Z Fold 7 சாம்சங்கின் டைனமிக் அமோலெட் 2X டிஸ்ப்ளேவை நம்பியுள்ளது. இதுவும் 120 ஹெர்ட்ஸ் புதுப்பிப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. மடிக்கக்கூடிய வடிவம் சாம்சங்கிற்கு திரை பல்துறை திறனில் ஒரு நன்மையை அளிக்கிறது. சாம்சங் ஒரு சிறிய செல்ஃபி கேமரா கடவுட்டை அல்ட்ராசோனிக் கைரேகை ஸ்கேனருடன் இணைக்கிறது. இது பயோமெட்ரிக் பாதுகாப்பிற்கான ஒரு மாற்று அணுகுமுறையாகும். இது பயனர்களுக்கு கூடுதல் வசதியை வழங்குகிறது. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஆப்பிளின் சமீபத்திய A-Concentrator சிப் மூலம் இயக்கப்படுகிறது. வெப்பத்தை நிர்வகிக்க ஒரு நீராவி அறை குளிரூட்டும் அமைப்புடன் இது இணைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் ரேம் புள்ளி விவரங்களை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் அறிக்கைகள் 12 GB திறனை குறிப்பிடுகின்றன. சேமிப்பக விருப்பங்கள் 256 GB முதல் புதிய 2 GB மாறுபாடு வரை உள்ளன. இந்த சாதனம் iOS 18 இயங்குகிறது. இது புதுப்பிக்கப்பட்ட வடிவமைப்பு மொழி, அழைப்புகளின் போது நேரடி மொழிபெயர்ப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட செய்தியிடல் மற்றும் அழைப்பு அம்சங்களை அறிமுகப்படுத்துகிறது. மறுபுறம் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 குவால்காமின் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் செயலி மூலம் இயக்கப்படுகிறது. இது கேலக்ஸி சாதனங்களுக்காக தனிப்பயனாக்கப்பட்டுள்ளது. 2 GB ரேம் உடன் இணைக்கப்பட்டு 1 GB வரை சேமிப்பகத்தை வழங்குகிறது. இந்த சாதனம் ஆண்ட்ராய்டு 15 ஐ அடிப்படையாகக் கொண்ட One UI 7 இல் இயங்குகிறது. கேலக்ஸி AI அம்சங்கள் தொடர்பு, உற்பத்தி திறன் மற்றும் உள்ளடக்க உருவாக்கத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. சாம்சங் 7 ஆண்டுகள் மென்பொருள் ஆதரவை உறுதியளிக்கிறது. இது அடுத்த 10 ஆண்டுகளிலும் பயன்பாட்டை நீட்டிக்கிறது. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் பின்புறத்தில் 348 MB ஃபியூஷன் கேமராவை கொண்டுள்ளது. இது சென்சார் கிராப்பிங் மூலம் 8x வரை ஜூம் திறன்களை வழங்குகிறது. டிஜிட்டல் ஜூம் 40x வரை உள்ளது. ஆமனை முன்புற கேமரா ஒரு புதிய சதுர வடிவ சென்சாரை அறிமுகப்படுத்துகிறது. இது குழு செல்ஃபிகள் மற்றும் வீடியோ நிலைத்தன்மையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் கணக்கீட்டு புகைப்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துகிறது. ஒப்பிடுகையில் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7S25 Ultra தொடரின் வலுவான கேமரா தொகுப்பை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. இது போர்ட்ரெய்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் மற்றும் வீடியோ முழுவதும் உயர் தெளிவுத்திறன் முடிவுகளை வழங்குகிறது. சாம்சங் அதன் 100x ஸ்பேஸ் ஜூம் அம்சத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. இது தொலைதூர காட்சிகளை படம் பிடிக்க உதவுகிறது.
இரண்டு நிறுவனங்களும் வெவ்வேறு கேமரா தத்துவங்களுடன் வருகின்றன. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 5000 mAh பேட்டரியை கொண்டுள்ளது. இது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 39 மணி நேரம் வரை வீடியோ பிளேபேக்கை வழங்கும் என்று கூறுகிறது. இது இப்போது வேகமான சார்ஜிங்கை ஆதரிக்கிறது. நிறுவனத்தின் கூற்றுப்படி நாட் அடாப்டருடன் 20 நிமிடங்களில் 50% சார்ஜ் அடைகிறது. இது பயனர்களுக்கு விரைவான சார்ஜிங் அனுபவத்தை வழங்குகிறது. ஒப்பிடுகையில் கேலக்ஸி Z Fold 7 அதே 5000 mAh பேட்டரியை கொண்டுள்ளது. இது வழக்கமான பயன்பாட்டில் ஒரு நாளுக்கு மேல் நீடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சார்ஜிங் வேகங்கள் போட்டியாகவே இருக்கின்றன. சாம்சங் பேட்டரி செயல்திறனைச் சுற்றியுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கிறது. இது நீண்டகால பேட்டரி ஆயுளை உறுதி செய்கிறது. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் மற்றும் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 ஆகியவை முதன்மை ஸ்மார்ட் போன்களுக்கான இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகளை பிரதிபலிக்கின்றன. ஆப்பிள் நீடித்துழைப்பு, செயல்திறன் மற்றும் மென்பொருளில் படிப்படியான மேம்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது. சாம்சங் அதன் மடிக்கக்கூடிய வடிவமைப்பை, பல பணிகளைச் செய்யும் அம்சங்கள் மற்றும் ஏஐ ஒருங்கிணைப்புடன் தொடர்ந்து செம்மைப்படுத்துகிறது. பயனர்களுக்கு ஒரு பாரம்பரிய பெரிய திரை தொலைபேசியை விரும்புகிறார்களா அல்லது மடிக்கக்கூடிய சாதனத்தின் நெகிழ்வுத்தன்மையை விரும்புகிறார்களா என்பதில் தேர்வு உள்ளது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.